வணக்கம் சொந்தங்களே. நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். குழந்தைகளை பாராட்டுங்கள். ஆம், அதாவது குழந்தைகள் என்றால் குதூகலிக்கும் மலர்கள் தான். அந்த குழந்தைகள் எங்களுக்கு ஒரு வரங்கள். பிள்ளைகள் என்றாலே அது புதுமையின் பொக்கிசமாகவும் புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒருவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை நாங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எப்போதுமே பாராட்ட வேண்டும். ஒரு நாளும் பாராட்டாமல் இருந்து விடாதீர்கள். இப்ப பாராட்டும் சீராட்டும் ஒரு மனித வாழ்க்கையில் தேவை. ஏன், உங்களுக்கும் யாராவது ஏதாவது செய்தால் பாராட்டுகள் என்று சொல்லிக்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் குழந்தைகளுக்கும் பாராட்டும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது இன்னும் செய்ய வேணும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். பாராட்டு ஒரு டொனிக் போல. ஒரு டொனிக்கை குடித்தால் எங்களுக்கு எவ்வளவு புத்துணர்ச்சி வருமோ அதுபோலத்தான் இந்த பாராட்டும் அவர்களுக்கு கிடைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆம், ஏன் நாங்கள் பாராட்டாமல் இருக்கிறோம் என்ற கேள்வி எல்லோருக்கும் இடையில் இருக்கிறது. நீங்க அதாவது ஒரு குழந்தை செய்கிற செயற்பாடுகளை மகிழ்வாக நீங்கள் ரசிக்க வேண்டும் என்றால் உடனடியாக பாராட்டுங்கள். பாராட்டும் போது அந்த குழந்தையின் மனசு மகிழ்ச்சி அடையுது, குதூகலம் அடையுது, சுறுசுறுப்பாக இன்னும் தான் செய்கிற வேலைகளில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. அதனால் பாராட்டுக்கள் எப்போதும் சிறப்பானவை. அதுவும் படைப்புலகத்துக்கு பாராட்டுக்கள் தேவை. ஏன்னா ஒரு படைப்பாளருக்கு கூட நீங்க நல்லாக செய்திருக்கிறீர்கள், நல்லாக எழுதியிருக்கிறீர்கள், சிறந்த படைப்புன்னு சொல்லிக்க அவருடைய மனம் குதூகலிக்கும். அப்போது நெஞ்சை தொட்டு பாருங்கள், உங்கள் மனம் அது பூரிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அதுபோலத்தான் குழந்தைகளின் சின்ன சின்ன செயல்கள் அவர்கள் செய்யும் போது பாடசாலையில் இருந்து வருவார்கள், அங்கு செய்த விடயங்களை சொல்வார்கள். வீட்டில் குறும்புகள் செய்கிற விடயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சின்ன சின்ன விடயங்கூட அவர்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்தவர்களாக வருவதற்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை பலத்தை கொடுக்கும், அதே நேரம் புத்துணர்வையும் கொடுக்கும். எனவே குழந்தைகளை நாம் பாராட்டுவோமா? நன்றி, வணக்கம்.